செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் நைட்ப்பா. தூங்க போகிற நேரத்தில் மணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 7-8 மணி ஆகிட்டு இருக்குப்பா. இந்த நிலைமைப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நம்ம சொன்னது போலவே பல்வேறு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையானது பொழிந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. நேற்று தினமும் பார்த்தீங்கன்னா இந்த தினம் மழையானது எச்சதாக பெஞ்சிட்டு இருக்குப்பா. கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஓகே, அதற்கான நாளைக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இன்னைக்கு 7 மாவட்டம் விடுமுறை விட்டாங்க இல்லையா. நாளைக்கு வேணால் கிட்டத்தட்ட 10லேருந்து 15 மாவட்டங்கள் விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எங்கள் மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை பொழியுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற மாவட்டம் உங்கள் மாவட்டம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அதில் தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு என்ன அப்டேட்ஸ் வந்தால் டக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கப்பா. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, முதல் 22 மாவட்டங்கள் அப்படியே சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். அரியலூர், திருச்சிராப்பள்ளி, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் கனமழை பொழிஞ்சிருக்கப்போ நாகப்பட்டினம் டெஃபினட்டாக நாளைக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை மையம். மற்றும் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, நாகை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓகேவா? இதை தொடர்ந்து இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள் ஆல்ரெடி லீவ் விட்டாங்க. ஓகேவா? அந்த மாவட்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி அப்டேட் போட்டுருவோம்ப்பா. ஸோ அதில் உங்களுக்கு டக்குன்னு அப்டேட் வந்துட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எந்த மாவட்டம் விடுமுறை விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. ஒரே ஒரு மாவட்டம், அதாவது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரி விடுமுறை விட்டுருக்காங்க. மற்ற எல்லா மாவட்டத்துக்குமே பள்ளிகள் மட்டும் இன்றைக்கி விடுமுறை விட்டாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இந்த 22 மாவட்டத்தில் இந்த 7 மாவட்டத்துக்கும் சரி, இந்த 7 மாவட்டம் இல்லாமல் ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு நாளைக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து கவனமாக இருங்க. டெஃபினட்டாக நம்ம சொன்னது போல் அதே போல் நடக்கும். ஓகேவா? நிறைய பேர் ஃபேக் நியூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸ் சொன்னவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட லீவ் விட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஃபேக் நியூஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம டியூ நியூஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஃபேக் நியூஸ் தான் போடுறீங்க, லீவ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கவே தேவையில்லை. நம்ம அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு ட்ரூ நியூஸ் மட்டும்தான் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ கௌதம் மீடியா வாட்ஸ்அப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை தொடர்ந்து நாளைக்கு மார்னிங் வீடியோ ஆஃபீஸில் வரும். ஓகேவா? நாளைக்கு மார்னிங் 5 மணிக்கோ 6 மணிக்கோ ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணி நம்மளுக்கு நியூஸ் சேனல் கொடுத்துருவாங்க. அதை எடுத்து நம்ம உங்களுக்கு ஆஃபீஸில் எந்தெந்த மாவட்டங்களும் குறிப்பிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த வீடியோவும் கொடுத்துருவோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மட்டும் தான் அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா? இதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் மிட் எக்ஸாம் வேறு போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் ஆஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குது தெரியுமா? ஆஃப் எக்ஸாம் வேறு உங்களுக்கு டிசம்பர் ரன்னிங் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல் தொடர்ந்து கொடுத்தாச்சு. ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 6 to 12க்கு தமிழ் அப்லோட் பண்ணியாச்சு, இங்கிலீஷும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த வேலை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் மிட்டமுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. போய் செக் பண்ணி பார்க்குறவங்க போய் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போயே. ஓகேவா? இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க. கேப் விட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ரெயின் லீவர் அதிகமாக போயிட்டே இருக்குது. 10th and 12th தான் முக்கியமாக சொல்லிட்டுருக்கேன். ரெயின் லீவர் அதிகமாக போயிட்டே இருக்குது. இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் லீவ் வந்தால் உடனே நம்ம சேனல்ஸ் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.